அன்பு நேயர்களுக்கு வணக்கம். புத்தாண்டு தொடங்கிவிட்டது. நாம் யாவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எல்லோரிடம் அன்புடனும் கருணையுடனும் இருக்க வேண்டும் என்றே நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் சொல்லக்கூடிய சின்ன வார்த்தைகள் நமது நண்பர்களிடத்திலேயோ குடும்பத்திலேயோ பெரிய விரோதத்தை ஏற்படுத்தி விடுகிறது. நமது நட்பையும் முறித்து விடுகிறது. ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று கூறுகிறார்கள். தேயினால் சுட்ட பின் ஆறும், அதாவது தேயினால் சுட்ட பின் கூட ஆறிடும். ஆனால் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதே மாதிரி சொன்ன வார்த்தையும் சொன்ன சொற்களும் திரும்பி வராது. ஒரு தடவை நம்ம அந்த அம்பை எஞ்சிட்டோன்னா அதே மாதிரி அந்த வார்த்தைகளை சொல்லிட்டோன்னா அது அவங்க மனசில் போய் தைச்சிடும். பல சமாதான வார்த்தைகள் கூட அதை ஒரு சொன்ன வார்த்தைகளை எத்தனை தடவை ஒரு பாறை மேலே எப்படி புல் முளைக்காதோ அதே போல் சமாதானம் செய்யும்போது அதற்கு எந்த விதமான பயனும் இல்லை. இதை ஒரு காரணம் காட்டி என் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா டிஃபன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மாவும் சேர்ந்து எங்கள் அப்பா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சுன்னு வராங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாரும் சாப்பிட உட்காந்த உடனே எல்லாரும் என்னோட கண்முன்னேவே எங்கள் அப்பாவுக்கு ஒரு கருகிய ரொட்டியை எங்கள் அம்மா அவங்க தட்டில் வச்சுட்டாங்க. அப்புறமா எங்கள் அப்பாவோட கருகிய ரொட்டியை வச்சதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்கள் அம்மா. ஆனால் அதுக்கு அப்பாவோ என் கருகிய ரொட்டி தான் ரொம்ப பிடிக்கும் என்று பதில் சொன்னார். என்னால் மறக்க முடியாது. சாப்பிட்டு எல்லாரும் படுத்துக்கு போனோம். நான் போய் எங்கள் அப்பா கிட்ட பக்கத்தில் படுத்துனேன். அப்பா, உங்களுக்கு உண்மையாகவே கருகிய ரொட்டி ரொம்ப பிடிக்குமா? ஆம். அதற்கு அவர் என்ன கூறினார்? மகனே, உங்கள் அம்மா தினமும் வேலைக்கு சென்று நமக்கும் பணி செய்து களைத்திருக்கிறார்கள். ஒரு கருகிய ரொட்டி யாரையும் காயப்படுத்த போறதில்லை. ஆனால் கடும் வார்த்தைகள் கண்டிப்பாக காயப்படுத்தும். நான் ஒன்றும் சிறந்த மனிதன் அல்ல, அதற்கு நான் முயற்சி செய்கிறேன். ஆம், ஒரு கருகிய ரொட்டி யாரையும் காயப்படுத்த போவதில்லை, ஆனால் கடும் வார்த்தைகள் கண்டிப்பாக காயப்படுத்தும். இந்த தத்துவத்தை தான் நான் என்னோடய வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்கிறேன். எனக்கு என் மனைவி உணவு பரிமாறினா ரொம்ப ஆறி அவ்வளோ இருந்தது. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா சொன்ன அந்த கருகிய ரொட்டியை நினச்சிட்டு மனசை அமைதியாக வச்சுட்டேன். இது போல தான் பல குடும்பங்களில் சின்ன வார்த்தைகள், சின்ன இதெல்லாம் கோவத்தினால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் உண்டாகிறது. நட்புகள் முறிஞ்சு போய்டுறது, அன்பு முறிஞ்சு போய்டுறது, குடும்பத்தில் சச்சரவு உண்டாகிறது. அதனால் எல்லோரும் அன்பாக இருப்போம், அமைதியாக இருப்போம், நல்ல வார்த்தைகள் பேசுவோம். பேசுவது யோசனை செய்து பேசுவோம். யார் மனதையும் புண்படுத்தாமல் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்பது போல் அந்த மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு அன்புடன் இருப்போம். கோபம் வரும்போது மூச்சை பயிற்சி செய்து அமைதி காப்போம். உங்கள் வாழ்வில் இந்த புத்தாண்டு நல்ல ஆண்டாக வர மனமாற வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.